அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 5 கிரக பெயர்ச்சி. இந்த 5 கிரக சேர்க்கையினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் இந்த நவ கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகரம் எதிலையும் வெல்லக்கூடிய ஒரு திறமையானவங்க, கடுமையான போராளிகள், உழைப்பாளிகள். யாரையும் நம்பி நீங்கள் வாழ மாட்டீங்க. உண்மையை சொல்ல போனால் தன் நம்பிக்கை மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும். அதுதான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. எவ்வளோ சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள், கூட பிறந்த பிறப்பு அப்படின்னு இருந்தாலும், நண்பர்கள் கூட இருந்தாலும் உங்களை வச்சு தான் அவங்க வாழ்வாங்க. ஆனால் அவங்கள நினச்சி இல்லை அவங்க கொடுத்து ஒத்த பைசா கூட உங்களுக்கு அவங்க கொடுத்து தான் நம்ம வாழணும்னு நீங்கள் நினைக்கவும் மாட்டீங்க. அப்படியே நினச்சாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதுதான் பலன். இப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7-8 வருஷத்து காலகட்டமாக பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவோ நீங்கள் ஒரு கடுமையான கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா இது வரைக்குமே என்ன மிச்சம்னு பார்த்தோம்னா, அதாவது இன்றைக்கி இந்த போராட்டம் தான் மிச்சமாக இருக்குதுன்னு தவிர எவ்வளவோ நம்ம சம்பாரித்தோம், எத்தனையோ பண்ணணும். ஆனால் எதையுமே ஒரு பெரிய அளவில் சமாளிக்க முடியல, சாதிக்க முடியல. கைக்கு வந்த வாய்ப்புகள் கூட சில விஷயங்கள் நமக்கு மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி தான், அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் ஆச்சே தவிர நான் ஏமாந்து தான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சந்தித்தவங்க தான் மகர ராசிக்காரர். ஆனால் மகர ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் தைரியசாலிங்க, சரிங்களா? அப்படி எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை மீண்டும் போராடி எந்த இடத்துல விட்டமோ அதே இடத்துல அடையக்கூடிய அந்த யோகமும் இந்த மகர ராசிக்காரருக்கு உண்டு. அந்த யோகம் இப்போது இந்த 5 கிரக சேர்க்கைன்னு கூட நம்ம ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக உங்களுடைய தசாபுத்தி மட்டும் அற்புதமாக இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இது பொற்காலம் தான் உங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அற்புதம் தாங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் ராகு இருந்தது. உங்களுடைய பேச்சு ஆரம்ப காலத்தில் பகையாச்சு. உங்களுடைய சொல்லே உங்களுக்கு எதிரியாக இருக்கும். யார் நீங்கள் உருவாக்குனீங்களோ அவங்களே எதிரியாக ஆகியிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய நிம்மதி அடுத்தவங்களால தான் நம்ம பாதிக்கப்பட்டங்கிற அளவுக்கு கூட மன வருத்தங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த ராகுவோட இப்போ பார்த்தோம்னா புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இது பிப்ரவரி மாதம், அதாவது 23ஆம் தேதி இந்த சேர்க்கை ஏற்பட போகுதுங்க. அது மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அதே இடத்துல இருப்பார். அடுத்தது 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஆனாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 5 கிரக சேர்க்கையாக கிட்டத்தட்ட மார்ச் மாதம், சரிங்களா, 14ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நீடிப்பதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில எதிர்பாராத சில நன்மைகளை நீங்கள் உண்டாக்குவீங்க. அப்படின்னா கைகூடி வரும், சரிங்களா? நமக்கு சில பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேலையில் இருந்த சில இடைஞ்சல்கள் உங்களுக்கு விலகும், சரிங்களா? அதே சமயத்தில் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்காமல் இருக்குது, பார்த்தீங்களா? ஐயோ, நமக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளை விட இன்றைக்கி தாழ்வான நிலை, நம்மளை விட ஒரு படிப்புலேயும் சரி அனுபவத்திலையும் சரி கம்மியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்க அனுபவிச்சுட்ருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட எல்லாம் இருந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு வர்றது மற்றவங்களுக்கு போகுது. இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை நம்ம இந்த வேலையை விட்டுறலாமா, இல்லை வேலை பக்கம் போகலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா, அந்த முடிவு எடுக்கலாமா, எப்படி செய்யலாம், நல்லா படுத்துட்டு யோசிக்கிறோம். கடைசியில் பார்த்தோம்னா விடிஞ்சு மறுபடியும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் இருக்கவும் பிடிக்கலை, விட்டுட்டு போகவும் பிடிக்கலை. என்ன செய்யலாம்? அந்த குழப்பமே வேண்டாம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய நேரம்தான் இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகுவோடு இணையக்கூடிய 5 கிரக பெயர்ச்சி, சரிங்களா? அப்போ தனஸ்தானத்தில் குரு பகவான் பார்க்கும்போது சில உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு பலம் சேரும், உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுடைய முயற்சிக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும், சரிங்களா? தெய்வ அனுக்கிரகங்களும் உங்களுக்கு
சாதகமாக வேலை செய்யும் ஆச்சுங்களா. நீங்கள் செய்த சில நல்ல விஷயங்கள் யாராவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லையா தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம், முகம் தெரியாமல் ஒரு வழிபோக்காங்க கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையும். சரிங்களா. இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது குடும்ப ரீதியில் சிறு சிறு சிக்கல்கள், சிறு சிறு சங்கடங்கள் இருந்துக்கிட்டு ஏதோ பிடிச்ச வாழ்க்கை நினச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதை என்ன பண்ணுறதுன்னு கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தால் கூட அப்பவும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய நிம்மதி கெட்டு போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பிரச்சனைகள் சரியாகும். சரிங்களா. இன்னொன்று பார்த்தோம்னா, பணம் நெருக்கடிகள், கடன் சுமைகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 100 ரூபா வாங்கினேன் 1000 ஆச்சு 1,00,000 ஆச்சு, இன்றைக்கி பார்த்தா நமக்கே எல்லாம் மீறி போயிட்டு இருக்குதே, இதெல்லாம் எப்படி தான் கட்டுறது, என்ன தான் பண்ணுறது, அதுக்கு தகுந்த ஒரு வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்க முடியுமா, சம்பாதனை பண்ண முடியுமா, அது மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சால் தான் நம்மக்கிட்ட திறமை இருக்குது, ரைட்டு தான், நம்ம உழைக்கிறதுக்கு ரெடி, அனுபவம் இருக்குது, ஆனால் சந்தர்ப்பம் கிடைச்சா தான் நம்ம உழைக்க முடியும் ஆச்சுங்களா. அந்த மாதிரி சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய வாய்ப்பு. சரிங்களா. இன்னொன்று பார்க்கும்போது, அதாவது குடும்பஸ்தானத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு, திருமணம் ஆகாதவங்களுக்கு, அதாவது கூட பிறந்தவங்களோ இல்லையோ வாரிசுகளோ, இல்லை தனக்கே வந்து திருமணமாகி மறு வாழ்க்கையை ஒன்று எதிர்பார்த்துட்ருக்குறோம், முடியுமா, இல்லை குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீருமா, பணம் வந்தால் தானே எதையும் கல்யாணமும் பண்ண முடியும், வீடையும் கட்ட முடியும், இல்லை கடனே இருந்தாலும் கடனை கொடுத்துருக்கு, அதுக்கு தகுந்த வருமானம் வரணும். ஆக மொத்தத்தில் தனம் வந்தால் தான் சில பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு கொண்டுட்டு வர முடியும். சரிங்களா. எல்லாம் இருந்து நல்லவங்களாக இருந்தாலும் பணம் இல்லைன்னா நமக்கு மன மகிழ்ச்சி இல்லை. பணம் இருந்தால் தான் நமக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து உருவாகும். 10 பேர் மதிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்கிறோமோ இல்லையோ, மற்றவங்களுக்கு முன்னால் நம்ம வாழ்ந்து காட்ட முடியும். ஆனால் நமக்கு கை கெட்டினா வாய் கெட்டல. 10 ரூபா வந்தால் 20 ரூபா செலவு, அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது, இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது, நாளுக்கு நாள் பார்த்தோம்னா கடைசியில் வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி போச்சுன்னா எப்படிங்கிற பயமே விட்டுருங்க. சரிங்களா. உங்களுக்கு திடீர் பயணத்தால் மேன்மை, ஒரு வெளிநாடு, வெளிப்பிரயாணம், வெளி யோகம், அதாவது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு பட்டம், பதவி, அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். சூரியன் கண்டிப்பாக பாக்யாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிற போது உங்களுக்கு என்ன எதிர்பார்த்தீங்களோ, எது தடையாக இருந்தோ அந்த தடை சரியாயிடும். சரிங்களா. இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இடத்துல இருந்த பிரச்சனையை தீர்க்கிறது, அப்புறம் பார்த்தோம்னா சட்ட சிக்கல்கள், கோர்ட்டில் போய் வழக்கை சந்திச்சுட்ருக்கிறேன், பிரச்சனை இருக்கும், போராட்டமாக போயிட்டுருக்குது, எப்போ தான் தீரும் தெரியல, நினச்சிட்டே இருக்கிறோம், பார்த்தா பிரச்சனை மேலே பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் உதவி செஞ்சு அந்த பிரச்சனை நாம் தீர்த்து வைக்கிறோம். ஆனால் நம்ம பிரச்சனையை பார்த்தோம்னா என்ன தான் வந்து பண்ணி பார்த்தாலும் அது தீரவே மாட்டேங்குது. இன்றைக்கி நாளைக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் வருஷ கணக்கு போயிட்டுருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற வருத்தமெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் வந்து கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது சில பாதகமான பிரச்சனைகள் கூட அது நமக்கு சாதகமாக முடிச்சுக்க முடியும். அதே கிரகங்கள் பலவீனமான இடத்துல பயணிக்கும்போது சில சாதகமான நல்ல விஷயங்கள், நல்ல அன்பு, நல்ல உறவு, நல்ல பிரியமாக இருக்கக்கூடிய பாசங்கள் அது கூட நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அப்படியே நோகடிச்சிருவாங்க. சரிங்களா. அதனால் நவகிரகங்களின் பலம் இருக்கிற போது நமக்கும் நன்மைகள் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்போட இந்த 5 கிரக சேர்க்கை நிச்சயமாக அமோகமான உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். சரிங்களா. இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில் இந்த பலன்கள் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறது ராசி, சந்திரனை வச்சு சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்தில் ஜாதகத்தில் பார்த்தோம்னா லக்னம், நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, பிறப்பு ஜாதகத்தில் நமக்கு இந்த கிரகங்களில் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது, எந்த மாதிரி யோகங்கள் பெற்றிருக்குது, நமக்கு எந்த வயசில் எந்த யோகம் வரும், எந்த மாதிரி ஒரு மனைவி கணவன், அடுத்தது குழந்தை பாக்கியம், அவங்களுடைய ஒரு வீடு கட்டுற யோகம், அப்புறம் வந்து நமக்கு ஒரு பதவிகள் வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாமே நம்ம பிறப்பு ஜாதகத்தில் தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா. அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா. அப்படி பார்க்காமல் இருந்து இப்போ எது பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை கூட எங்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மட்டும் சொன்னிங்கன்னா போதும், ஜாதக பலன்களை அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா. ஏன்னா ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்கிற போது எதையும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மை ஒரு ஜாதகத்துக்கு அந்த பலம் உண்டு. சரிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.